ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? கை கொடுங்க பாப்போம். சூப்பர் செல்லம், வெரி குட். நீங்க செல்ல குட்டி. இந்த தீபாவளிலாம் வருது, இப்படி இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படி? பட்டாசுலாம் அடிக்கலாம்? இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கலையா? ஓகே ஓகே ஓகே. பாப்பா வந்து 1.5 வயசு வரைக்கும் இப்படி இருக்கா சார். 1.5 வயசுக்கு தான் எங்களுக்கு தெரியும். திடீர்னு நல்லா இருந்தேன் 1.5 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ஜுரம் வந்து இதுமாரி நடக்க முடியாமல் ஒரு இதுவாக டெவலப்மெண்ட் கம்மியாகவே தெரியாது. இதுமாரி ப்ராப்ளம் வரன்னு எங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. 6 மாசமா டெஸ்ட்டுக்கு அழுந்தோம். பாப்பாவுக்கு வயசு எவ்வளோ ஆகுது? 10 இயர்ஸ். 10 வயசு. இல்லை, ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் ஒரு குழந்தை இப்படி பார்த்துட்டு எப்படி இருப்பாங்கல்ல? பயங்கரமா போராடுறீங்க. நிறைய பேர் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டுறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? பொன் குழந்தைய விடாத கொண்டு போறது பெரிய விஷயம் இல்லைங்களா? கொடுத்த கிஃப்ட் அது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இவரு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணா அது இருந்தா அதை ஸ்பெஷலிஸ்ட்க்கு கண்டிப்பா அனுப்பணும். இந்த காசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளவு நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்டா? நடக்கிற அவர் என்ன சொன்னாரு, நான் கண்டிப்பா நடக்க வைக்கிறேன். கண்ணு கண்ணடிக்கா ப்ராப்ளம் இருக்கு. என்கிட்ட பைசா இல்ல, நான் என்கிட்ட போனஸ் கொடுத்தாங்க, அதுதான் அவங்களுக்கு நான் கட்டிட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எப்போ உங்ககிட்ட பைசா இருக்கோ அப்ப எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நான் அது ரொம்ப லேட் ஆயிடுமே. அப்ப அந்த குழந்தை அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி குழந்தை நிறைய பேர் வீட்டுல இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கடவுள் கொடுத்துருக்காங்க. இது பேர் வரும். ஏன் தெரியுமா? பாப்பா உங்க வீட்டுல பிறந்திருக்கா, இவளை நீங்க மட்டும் தான் பார்த்துப்பீங்கன்னு கடவுள் நம்பி இருக்காரு. அதனாலதான் இங்க உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்காரு. வேற யாரா இருந்தா இப்படி பாத்துக்க மாட்டாங்களா? சரிங்களா? குழந்தைக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் எடுக்கலாம். நாங்க எப்பவுமே எங்களுக்கு எடுக்க மாட்டோம். சேஞ்ச் ஆகும். அவங்க பே பண்ண காசு கிடைச்சிருக்காங்கல்ல, தீபாவளிக்கு போனஸ் அவங்களுக்கு கிடைச்சு, அதை இங்க ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிட்டாங்க. அந்த காசு இல்லையா? இப்போ 3 குழந்தைங்களுக்கு 4,000 ரூபாய் ஆயிடும்பா. இப்போ இவங்களுக்கு எவ்வளவு ஆகும்? எங்களுக்கு வேணும் சார். என்ன பிடிச்சிருக்கானு உனக்கு? நல்ல பிராங்கா பேசுறீங்க. பிரச்சனை இல்லாம பேசுறீங்க. நிறைய பிடிச்சிருக்கல. இங்க இப்போ உங்களுக்கும் இவங்களுக்கும் நீங்க ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு வேட்டி சட்டை எடுத்துக்கணும். சரிங்களா? தீபாவளிக்கு நீங்க ஒரு புடவை எடுத்துக்கணும். இப்போ என்னன்னா 6,000 ருபீஸ். இது வந்து எல்லாரோட ட்ரெஸ்ஸுக்கு. சரிங்களா? இது யாரு வச்சுக்கோங்க. செல்ல இவங்க ஒரு 2 பேருக்கு அவங்களுக்கு இந்த ஸ்வீட்டு, இந்த பட்டாசு அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஒரு 1000 ரூபா கொடு. இந்த 1000 ரூபா பிடிக்கும். சரிங்களா? இருக்கும் போது கூட இருக்கிறவங்களை விட்டுட்டா அப்புறம் நான் இல்லாத போது எதுக்கு போய் இன்னொருத்தரை தேடணும்? ட்ரெஸ் வாங்குறது தப்பு இல்லை. இது வரைக்கும் நீங்க ஒரு ட்ரெஸ் கூட வாங்குறது இல்லைன்னு சொன்னீங்க. புதுசு இந்த தடவை புது ட்ரெஸ் போடுங்க. சரிங்களா? விளக்கு, உண்மையான விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்கு ஜோதி இல்லை. நம்ம இன்னொருத்தரோட வீட்டில் கஷ்டப்படுறவங்க வீட்டில் ஏற்றுற விளக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த வீடை மட்டும் வெளிச்சமாக்காது, நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு இது தீபாவளி. என்னண்ணா, ஹாப்பி தீபாவளிண்ணா. ஒரு தடவை கொஞ்சம் தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. உடம்பு பார்த்துக்கோங்க. அம்மா, மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப எனக்கு இது மாதிரி எந்த நாளும் இல்லை. என் குழந்தை இப்பதான் குணமாவன்ற ஒரு நம்பிக்கை வந்து